வணக்கம் தமிழா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது Redmi A1. ஸோ இந்த ஃபோன் 6499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தீபாவளி வித் மீ ஆஃபர்லாம் ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் 5849 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபோன் ஒரே ஒரு வேரியண்ட்லாம் கொண்டு வராங்க. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட இது வருது. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 1 கோ எடிஷனில் இது ரன் ஆகுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன். அவங்களோட இந்தியா ஃபேக்டரியில் தயாரிக்கிறாங்க. பின்பக்கம் அதோட ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இதை வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Redmi A1 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது லைட் ப்ளூ கலர். இது லைட் க்ரீன் மற்றும் ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. மைக்ரோ USB கேபிள் இருக்குது. அப்புறம் சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் தந்திருக்காங்க. ஸோ ஒரு லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இதில் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. இந்த ஃபோனை நீங்கள் கையில் எடுத்த உடனே அந்த ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸாக இருக்குது. ஷார்ப்பாக இல்லை. சைட்ஸும் லைட்டாக கர்வ்டாகி வருது. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு டிசைன். கையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ளீசிங்கான ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 9.09 mm திக்னஸ் மற்றும் 192 grams வெயிட்டில் இது வருது. மேல் பக்கம் உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஆடியோ ஜாக், மைக்ரோ USB போர்ட் மற்றும் மைக் இருக்கு. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் 2 சிம் போடலாம். ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி தந்திருக்காங்க. கேமரா மாடியூல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ளீசிங்கான ஒரு நல்ல டிசைனில் இந்த ஃபோனை வடிவமைச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் லாக் ஆப்ஷனில் பேட்டர்ன் பின் பாஸ்வேர்டு தந்திருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த ஃபோனை செட் பண்ணிட்டேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8.9 GB யூஸ் ஆகுது சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு. இது ஒரு லைட்டர் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு. அதனால் ரொம்ப ஹெவியான ஒரு UI இதில் தரல. ப்ளோட்வேரும் எதுவும் உங்களுக்கு இதில் இல்லை. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. சென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ மேப் ஒர்க் ஆகும். இப்போ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 6.52 inch டிஸ்பிளே தராங்க. HD+ ரெசல்யூஷன். இது 400 nits பிரைட்னஸ் இருக்குது. 120 Hz டச் சாம்பிளிங் தராங்க. கலர் கேமெட் பார்த்தீங்கன்னா NTSCயில் 70% கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பேசிக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி பார்க்கும்போது நல்லாவே இருக்குது இதோட டிஸ்பிளே. ஸோ படம் பார்க்குறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. ஸோ டீசெண்டான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. வாட்டர் டாப் நாச்சோடி வருது. இப்போ இந்த ஃபோனை பவர் ஆகுறது பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ A22 ஒரு சிப்செட். இது ஒரு பழைய சிப்செட் தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு அப்கிரேட் ஆக உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் விலையில் வாங்கணும், எனக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பற்றி ஒரு 2GB RAM இருக்குது. 32GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட தந்திருக்காங்க. LPDDR4X RAM. ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி மைக்ரோ SD கார்டு போட்டு நீங்கள் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான டாஸ்க்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ரொம்ப லைட்டான கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு அதுக்கெலாம் உகந்த ஒரு ஃபோன் இது. ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராம் சொல்லும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபோனோட கேமரா வருவோம். ஸோ பின்பக்கம் 8 MP டூவல் AI கேமரா தந்திருக்காங்க. ஒரு 5 MP செல்ஃபி கேமரா ஃப்ரண்டில் இருக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு டீசனான ஃபோட்டோஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் இதில் எடுக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ஒரு டீசனான கேமரா உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 10 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு தான் வருது. ஸோ சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். பட் பேட்டரி பேக்கப் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இதில் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளீனான ஒரு UI. ஸோ ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன். இது ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் அதிகமாக கிடையாது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன். ஸோ இந்த ஹார்ட்வேருக்கு கொஞ்சம் ஈஸியாக யூஸ் ஆகிறதுக்கு தக்கன ஒரு UI தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிப் டவுன் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். ஸோ அதிக ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன் கொடுத்தா தான் லேக் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் தந்திருக்காங்க. ஸோ இதான் Redmi A1. எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், பட்ஜெட் ரொம்ப டைட்டுப்பா,
ஒரு 6000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாய்ஸ். அந்த விலைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனான ஒரு ஃபோனாக அமையும். இது வந்து ஒரு பேசிக் யூஸுக்கு, வாட்ஸ்அப் காலுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு மற்றும் இந்த கேஷுவலான ஒரு கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு உகந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். டிஸ்பிளே நல்லா இருக்குது, கேமரா கூட இந்த பட்ஜெட் செக்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ Redmi A1 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது ரேஷ்மராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாருங்க.